குழந்தைங்களுக்கெலாம் பிடிச்ச ப்ரெட் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு டம்ளர் பால் வந்து வச்சுருக்கேன். நான் ஒரு கப்பு பால் வச்சுருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பால் சேர்த்து கொஞ்சம் நல்லா திக்கு பாலாக எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச பால் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோல்லங்க, அதை நல்லா அதையும் இந்த பாலோட சூடு இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு தாங்க நான் எடுத்தேன். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். 5 அப்புறம் சர்க்கரை போட்டு கொஞ்சம் இலகிருச்சு. இப்போ கொஞ்சம் திருப்பி கட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போது மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதோட ரோஸ் எசன்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ அது சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் பிடிக்கிறதுனால நான் ஹோம்மேட் தாங்க இது. ரொம்பவே நல்லா இருந்தது ரோஸ் மில்க்கு. இல்லை ரோஸ் மில்க் குடிச்சு எப்படி இருந்தது? ஆமாம். ஓகே, அடிச்சாச்சு பாருங்கள். கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஊற்றிக்கலாம். மேலே லைட்டாக வந்து ரோஸ் எசன்ஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணாங்க. வேறு ஒன்றும் பண்ணலை. அதுதான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் கேரமல் வந்து வீட்டில் செஞ்சு வச்சது இருக்குது. அதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது லைட்டாக மேலே போட்டுக்கலாம். முந்திரியும் போட்டிருக்கேன். அதில் நட்ஸும் போட்டிருக்கேன். நட்ஸு கொஞ்சம் கலந்த மாதிரி, கேரமலும் நட்ஸும் கொஞ்சம் கலந்த மாதிரி இது மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம். போதும் இல்லைடா? இன்னும் போடுமா? இன்னுமா? மேலே தெரியவே கூடாது. ஐஸ்கிரீமே தெரியக்கூடாதா? கேரமல் தான் இருக்கணும். ஐஸ்கிரீம் இது போதும்டா, சலிச்சிரும்டா. எப்படா கருக்கு முறுக்குன்னு இருக்கும்மா? நீ சாப்பிடும்போது உனக்கு மட்டும் போட்டுக்கோ கருக்கு முறுக்குன்னு. கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டாங்க. ஃபாயில் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க மூடி. கரெக்டாக அந்த மூடியை வந்து அதோட லெடை வரும். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சாதா நம்ம கவர் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஷீட் கவர் இருக்குல்ல, சுத்தமான கவரு, இது கூட போட்டு மேலே எப்படி கவர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இருக்கிறதால நான் இதை வைக்கிறேன். ஓகே, ஐஸ்கிரீம் வந்து 8 மணி நேரம் பொறுத்து எடுத்தாச்சுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணுறேன்னு பேரில் பாதி கொஞ்சம் அப்படியே போயினே இருந்துச்சு. ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் சீக்கிரமாக உயிரை போடு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.